இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த கதை வெறும் கதை இல்ல. இது ஒரு கனவு உலகம். ஒரு குட்டி பையன் தன்னோட கிராமத்துக்காக எப்படி ஒரு மாய லோகத்துக்குள்ள போனா, அங்க அவன் பார்த்த அதிசயங்கள் என்ன, அவன் கத்துக்கிட்ட உண்மைகள் என்ன? இது மாயலோகமும் மறக்க முடியாத உண்மைகளும். ஹெட்செட் போட்டுக்கோங்க, கண்ண மூடிக்கோங்க. இனிதான பயணத்துல நம்ம கூட வாங்க. சந்தோஷபுரம் கிராமம் இப்போ அழகா இல்ல, பசுமை போயிடுச்சு. அமுதா நடி வத்தி போச்சு. மக்களுக்குள்ள அன்பில்ல, பேராசைதான் இருந்துச்சு. கவின் அந்த கிராமத்தினுடைய நதிய பத்தி கேக்குறான். அப்போ அவனோட பாட்டி அதற்கு பின்னாடி இருக்கிற ஒரு லெஜெண்ட பத்தி சொல்றாங்க. அதுதான் இதய கல் அப்படிங்கிற மாயலோகத்துல இருக்கிற கல். கவின் அந்த ரகசிய மலை மேல ஏறினான். அங்க ஒரு மாய கதவு இருந்துச்சு. அது திறக்க ஒரு மந்திரவம் சொல்லணும். என் மக்களுக்காக நான் வரேன், திற இந்த கதவு. மாயலோகத்துல எல்லாமே தலைகீழா இருந்துச்சு. மரங்கள்லாம் பேசுச்சு. கவின் முன்னாடி 1000 கண்ணாடிகள் வந்துச்சு. இந்த தங்க காசை எடுத்துக்கோ கவின், உன் ஊரு நதி வத்துனா என்ன, நீ தலைவனாயிடலாம். கவினுக்கு புரியுது, இது எல்லாமே பிம்பங்கள். கவின் ஒரு மரக்குச்சியை எடுத்துக்கிறான். அது நடக்க உதவி பண்ண போகுது. இதுதான் முதலாவது உண்மை. நேர்மைதான் செல்வம். அதுக்கப்புறம் கவின் ஒரு பெரிய கல்மலை மேல போனான். அங்க வழியே இல்ல. ஒரு சின்ன செடி வாடி போச்சு. கவின் 3 நாட்கள் 3 இரவு காலம் அந்த செடியை பாதுகாக்கிறதுக்காக அங்க இருந்தான். அந்த மலை நகர்ந்தது. இரண்டாவது உண்மை, பொறுமையினால் மலைகளை கூட நகர்த்தலாம். கவின் இப்போ அறிவு சிகரத்துல இருக்கான். அந்த ராட்சச கழுகு அவனோட அறிவை சோதிக்கப் போகுது. கவின், நீ அறிவான பையன்தான். ஆனா அறிவு மட்டும் போதாது, அதை எப்படி பயன்படுத்துறேன்னு தான் முக்கியம். அந்த ராட்சச கழுகின் முதுகில இருந்து கவின் பார்க்கிற மாயலோகத்தினுடைய காட்சி. கவின் இப்போ ஒரு இருட்டான குகைக்குள்ள போறான். அங்க ஒரு ராட்சசன் வந்து நிக்குது. அது யாரு தெரியுமா? கவினோட பயங்கள்தான் அந்த ராட்சசன். கவின் கத்தியை உபயோகப்படுத்தல. அவன் கண்ணை மூடிக்கொண்டு, நான் உன்னை பார்த்து பயப்பட மாட்டேன், எனக்குள்ள இருக்கிற நல்லதுனால நீ அழிஞ்சு போவாய். கவின் இதய கல்லை தொட்டு தூக்கினான். அந்த கல் பிரைட்டா க்ளோ ஆச்சு. மாயலோகம் எல்லாம் மறைய ஆரம்பிச்சிடுச்சு. கவின் திரும்ப கிராமத்துக்கு வந்தான். அவன் கையில இந்த மேஜிக் ஸ்டோனை பார்த்து மக்கள் எல்லாரும் ஓடி வந்தாங்க. கவின் அவர்களிடம் சொல்கிறான், இந்த கல் மழையை தராது. இது நம்ம மனசுல அன்பு வந்தாதான் மழை வரும்னு சொல்லுது. எல்லாரும் சண்டையை நிறுத்துங்க. மக்கள் கண்டிப்பா மாறினாங்க. மழை பெய்யுது, நதி திரும்ப ஓடுது. இனித மாயலோக பயணம் முடிஞ்சுது. ஆனா இதுல சொன்ன உண்மைகள் நம்ம மனசுல எப்பவும் இருக்கணும். நண்பர்களே, அடுத்த பெரிய கதையில் பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளியுங்கள்.